டன் சார். ரைட். அடுத்தது இதே கம்யூனிட்டிவில் தான் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஜேகேலாம் பார்த்துருந்தோம். ஒருவேளை ஐயா இருந்தா, ஜேவா இருந்தா, கேவா இருந்தா அப்படி இது பார்க்கலாம். முதல்ல அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஐ வெக்டார், மேலே ஜே வெக்டார், உங்களை பார்த்து வந்தால் அது கே வெக்டார். ரைட். நான் என்ன சார் எழுத போகிறேன்னா ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார், ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார். நல்லா கவனிக்குமா, இது ஒரு ஐ வெக்டார், இதுக்கு மேலேயே இன்னொன்று வரையில அதுதான் ஒரு ஐ வெக்டார். இது இன்பிட்வீன் ஏதாவது ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஏதாவது கோண வித்தியாசத்தில் இருக்காங்களா? கிடையாது. 0 டிகிரி தானே. அப்போது ஐ இப்போ என்ன சார் வரும்னா காஸ் 0 டிகிரி. காஸ் 0 டிகிரி வேல்யூ 1 சார். 1. எல்லோரும் சொல்லுவீங்க ரைட் 1. அப்போ என்ன சார்னா இது ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் தானே சார் வரும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே யூனிட் வெக்டார்மா. நம்ம நடத்துறது எல்லாமே என்னது யூனிட் வெக்டாராக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். எல்லாமே என்னது ஒரு கேப் வெக்டாராக இருக்கணும். அப்படிங்கிறப்போ இது எக்ஸாக்டாக நம்ம என்ன சார் சொல்லணும்னா இது எல்லாமே நமக்கு கேப்பில் இருந்துருக்கணும். பட் உங்களுக்கு அவ்வளோ டெப்த்தாக வேணாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வெக்டரில் போட்டேன். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கணும், எல்லாமே கேப்பில் போடணும். புரியுதா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாம் பக்கத்தில் யூனிட் வெக்டர். ஸோ நம்ம வெக்டாரை விடுங்கிறத விட கேப்பில் போட்டு காட்டணும். பட் அந்தளவுக்கு நம்ம டெப்த்தாக ஒன்று பார்க்கலாம். சார் அப்பனா கேப்னாலும் வெக்டர்னாலும் சார் எதுக்காக சார் கேப் போடுறாங்க? ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே யூனிட் வெக்டாராக இமேஜின் பண்ணிக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோன்னா இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் இது யூனிட் வெக்டாராக எடுக்கலன்னா ஐ இன்ட்டு ஐ என்ன ஆகிடும், ஐ ஸ்கொயர்னு போடுவீங்க. இது அப்படி வராது. மேக்ஸிமம் நமக்கு என்னது அப்படி பெருக்கில் வந்து ஸ்கொயர் பண்ணுற மாதிரி ஆன்சர் வராது. அப்போ என்ன சார் பண்ணோன்னா இதுவே நம்ம கேப்பாக எடுத்துட்டோம்னா ஐ கேப் டாட் ஐ கேப் அப்படி எடுத்துட்டோம்னா இதோட ஆன்சரும் 1, இதோட ஆன்சரும் 1, 1 இன்ட்டு 1 1. அப்போ இதோட இது என்ன வரும், ஐ டாட் ஐ, ஐ கேப் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 1ன்னு வரும். இன்னொன்று நம்ம சொல்லியிருக்கோம் கேப் வந்து என்னது டைரக்ஷன் கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? கேப் வந்து யூனிட் வெக்டார் வந்து டைரக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்போ நம்ம கேப்பும் சொல்லிக்கலாம் வெக்டார்னு சொல்லிக்கலாம். ரைட்டு தானே? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஏ கேப் ரிசல்ட் என்ன வேணும், ஒரு வெக்டாராக தான் இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ இது ஒரு வெக்டாராக மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம எடுக்கிறதுலாம் 1ங்கிற வெக்டார், அதாவது 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் 1i 1j 1k அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து சிம்பிளாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இனிமேல் வரதெல்லாம் கேப்பாக போட்டுக்கலாம். அப்போ ஏன்னா உங்களுக்கு முன்னாடி 0 அது இஷ்யூவே வராது. ஆனால் இனிமேல் இஷ்யூ வரும். அதனால் இனிமேல் நம்ம என்ன எழுதிக்கலாம், இதை வெக்டாருங்கிறது பதிலாக கேப்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஹெட்டிங் அதுதானே கேப். ஸோ அப்போ வெக்டாருக்கு எழுத முடியாதுன்னா எழுதலாம், பட் நீட்டுக்கு தேவை கிடையாது அது. ஸோ ஜே கேப் டாட் ஜே கேப் இது எவ்வளோ வரும், 1. மாடுலஸ் ஆஃப் ஜே காஸ் 0 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ 1. அப்போ ஜே டாட் ஜே கேப் 1. அப்போ கே கேப் கே அப்போ என்ன வரும், கே கேப் டாட் கே கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கே மாடுலஸ் ஆஃப் கே காஸ் 0 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ 1. அப்போ கே கேப் டாட் கே கேப் ஈக்குவல் டு 1. நோட் பண்ணிக்கோங்கம்மா. சிம்பிள் தானே? மெமரி பண்ணிக்கலாம், மெமரியும் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். cos 0 degree 1 sir. மாடுலஸ்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன். ஒருவேளை -10ன்னு வந்தாலும் மாடுலஸில் நம்ம போட்டோம்னா அதுக்கு ப்ளஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சார் +10ன்னு வந்தாலும் 10ன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ மாடுலஸுங்கிறது மைனஸ் வராமல் பார்த்துக்கும். மீன்வெல் டைம் ப்ளஸ் வராமல் பார்த்துக்கும், அது வேறு விஷயம். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு மைனஸ் வரக்கூடாது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ். ஸோ மாடுலஸுங்கிறது அதுக்கு தான் மட்டுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸில் இது வந்து போனால் இன்னும் டெப்த்து சப்ஜெக்ட் இதெல்லாம். பட் நமக்கு இது வரைக்கும் போதும். சரிங்க சார். கொஸ்டின் பேப்பர்லாம் யூனிட் வெக்டார் தரல, யூனிட் வெக்டார் இல்லை, நம்ம புரிஞ்சதுக்காக யூனிட் வெக்டார் பார்க்குறோம். ஒரு வேளை வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணால் என்ன சார், எப்படி சார் டாட் எடுக்கட்டும் பார்க்கலாம்.
நீங்கள் இதை எழுதிக்கங்க. ரைட். ஒருவேளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் அவன் வேல்யூவாக ப்ளேஸ் பண்ணுறான், அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறான் அப்படின்னு பார்க்க வேணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டாரோட வேல்யூ 2i + 3j + 2k அப்படின்னு கொடுத்துட்றான். பி வெக்டாரோட வேல்யூ 1i + 2j - k அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கும் டாட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ என்ன சார் பண்ணணும்னா, நல்லா ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்கம்மா, நம்ம பெருக்கிறப்போ ஐயை மட்டும் தான் பெருக்க முடியும். ஏன்னா i டாட் i தான் 1 வரும். i ஜேவை பெருக்கணும்னா 0 ஆகிடும், i கே வச்சா 0 ஆகிடும். அப்போ யார் தான் பெருக்கி ஆகணும்? ஐ தான் பெருக்கி ஆகணும். ஐயை பெருக்கணும், ஐ என்ன ஆகிடும்? 1 ஆகிடுமா? 1 தானே ஆகணும். அது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன சார் எடுத்துக்கணும், எப்படி சார் நம்ம அதுக்கப்புறம் டெரைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரி கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஒரே மாதிரி கூடிய நம்பர்ஸ் எடுத்து படிக்கணும். உதாரணத்துக்கு 2i 1i 1 × 2 2 i 1 ஆகிடும், விட்டுறதில்ல, பிரச்சனை இல்லை. jj +3 +2 +3 × +2 +6 +5 சாரி நான் என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, பெருக்கணுமா, கூட்டக்கூடாது. இங்கே டாடுன்னு வச்சுருக்கோம். ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 × 6 3 × 2 6 +++. அடுத்தது வந்து +2 × -1 எவ்வளோ? -2. -2. இன்னும் முடியல. இன்னும் நம்ம என்ன ஷார்ட் அவுட் பண்ணலாம். பண்ணால் என்ன வருது? 6 வருதா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் கிடைக்கும், வெக்டார்னு கிடைக்காது. வெக்டார்னு கிடைக்காது. எங்கே சார் மீட்டர் செகண்ட் எதுவுமே யூனிட் போடாமல் சொல்லிட்டீங்க. நம்ம மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதை ஃபிசிக்ஸை மாற்றுறப்போ அப்போ யூனிட் வந்துடும். ஏ வெக்டாருங்கிறது ஒரு மீட்டராக கொடுத்துருப்பான், பி வெக்டருக்கு ஒரு மீட்டர் கொடுத்துருப்பான், அப்போ ஆன்சர் மீட்டரில் வந்துடும். பட் நம்ம மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதில் வந்து யூனிட் நம்ம தேவையில்லை தானே. அது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லையே, அது மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி. மேத்தமெட்டிக்கலோட 6 முடிச்சோம், தப்பு இல்லை. ஸோ 6 வந்திருக்கு. இதில் வெக்டார் இருக்கா? இல்லை. ஸோ டாட் ப்ராடக்டோட முடிவில் என்னவாக இருக்கணும்? ஸ்கேலராக இருக்கணும். கரெக்டாக? அதான் சொன்னேன். ஸோ 2 வெக்டாரை டாட் பண்ணிங்கன்னா ஸ்கேலர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வெக்டாரை டாட் பண்ணிங்கன்னா ஸ்கேலர். கரெக்டாக போச்சா? இதுதான் நம்ம எது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2 வெக்டாரை டாட் பண்ணால் ஸ்கேலார், 2 வெக்டாரை கிராஸ் பண்ணால் வெக்டாரே தான் கிடைக்கும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? இந்த ஒரு சம் மூலமாக உங்களுக்கு புரியுதா? இன்னும் ஒரு சம் போட்டு பார்க்கலாம். இது ஒரு கொஸ்டின் அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு கொஸ்டின் போட்டு கவனிக்குமா. ஏ வெக்டார் = 2i + 3j + 2k அதை எடுத்துக்கலாம். பி வெக்டாரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், 3j + 4k. இதோட a டாட் b எப்படி சார் போடுறது அப்படின்னு கவனிக்குமா. நல்லா சொல்கிறேன், ஐயோட தான் ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு இது 2i, இங்கே என்னது இருக்குது? ஐ இருக்கா இந்த டேர்மில்? ஐ இல்லை. அப்போ அது 0i இருந்திருக்கணும். இருந்தாலும் என்னதான் எடுத்துக்கணும்? 0i தான். ஏன்னா எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல ப்ளஸ்னா 0i. அப்போ 0 × 2 0 2 × 0 அது ஒன்று. சரி, அடுத்தது ப்ளஸ் 3 × 4. கரெக்டாக? 3 × 4. அடுத்தது ப்ளஸ் 3 × 3 வரும் சார். அடுத்தது 2 × 4. அடுத்தது 2 × 4. சாரி, 2 × 4. அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட்டா? இவ்வளோ தான் ஏ டாட் பிங்கிறது தான். ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 0i இருந்திருக்குன்னு அர்த்தம். அதை அப்போ தான் நம்ம போட்டு காட்டாமல் இருந்திருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் 1iன்னு போட்டுறாதீங்க. 1iனா அது ஒரு மீனிங்காக போயிடும். ஸோ 0iன்னு தான் எடுக்கணும் கொஸ்டின் டேர்மில் இல்லைனா. நோட் பண்ணிக்கமா. அப்போ ஆன்சர்லேயே அந்த வராது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு ரிசல்ட்டில் ஐ வராது. ஏ டாட் பின்னா நமக்கு அது பிரச்சனையே இல்லை, ஐயே சுத்தமாக வராது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. ஐ என்ன ஆகிடும்? 1 ஆகிடும்.
10 sir. 10 sir. நெக்ஸ்ட்டு ஸோ டாட் ப்ராடக்ட் வச்சுக்கிறப்ப நம்ம என்னது இந்த மாதிரி அழகாக போட்டு கடைசியாக ஸ்கேலராக ஒரு நம்பராக முடிக்க நம்மளால முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒரு சம் போடுங்க பார்க்கலாம். A vector 2i plus j k vector, b vector equal to I minus j plus 3k, then find out dot product of these two vectors. A vector equal to 2i plus j plus k, b vector equal to I minus j plus 3k. அதே தான் எழுதுறேன். எனில் இரண்டு வெக்டாரின் புள்ளி பெருக்கல் காண்க. இரண்டு வெக்டார்களின் புள்ளி பெருக்கல் காண்க. Sir, 4. Answer 4 sir. Answer option கொடுத்துறேன். 2, option B 4, option C 6, option D 3 options sir. 8, option B 4 வரும். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? 4 யாருக்கு மாறி வருதா? Correct வருது sir. Correct sir. ரைட். Correct தான் sir. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வரும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக வந்து ஆன்சர் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ இப்போ ஒரு ஜெஇ கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். ஜெஇ கொஸ்டின், இஃப் எ வெக்டார், தெரிஞ்ச மெத்தட் தான், ஸோ பயப்படாமல் போடுங்க. 2i 3j plus 8k is perpendicular to the, பயப்படாமல் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். வெக்டார் 4i 4j plus alpha k, then alpha will be, then the value of alpha is, a equal to -1, b equal to 1/2 plus 1/2, option B -1/2, C -1/2, D1. ஒரு வெக்டார் 2i plus 3j 8k என்பது 4i 4j plus alpha kவுக்கு செங்குத்து எனில் ஆல்ஃபா மதிப்பு காண்க. உங்களுக்கு அந்த ஐடியா தெரியும், அதை யூஸ் பண்ணி அடிங்க. ஆல்ஃபா மதிப்பு காண்க. ஆப்ஷன் ஏ அதான் மேலுக்கு த சாய்ஸ். உங்களுக்கு இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம அழகாக போட்டுற முடியும். Option B sir. Sir option D. வேற என்ன வருது பாருங்க, எல்லாரும் போட்டோம். என்ன ஆப்ஷன் வருது? பி. வேற Option B sir. டி வருதா? D இருக்கு sir. டி வருதா இல்ல பி வருதா? ரைட், போட்டு பார்த்துடலாமா? ஓகே, கொஷனில் வந்து நமக்கு ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்குறான். இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர், அப்போ 0 தானே இது டோட்டல் வேல்யூ. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது 0ங்கிறத அவன் இன்டைரக்டாக கொடுத்துருக்குறான். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ தான் இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பர்பெண்டிகுலர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஏ டாட் பி வெக்டாரை முதல்ல முடிச்சுடுவோம். ஏ வெக்டார் எவ்வளோ? 2i, சரி, டேரெக்டாக டாட் ப்ராடக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? ரெண்டு வெக்டாரியும். அதை நான் போட்டால் தானே தெரியும். சரி, இருங்க நானே போட்டுறேன். சொல்லுங்கண்ணா, ஏ வெக்டார் எவ்வளோ? 2i
3j 2i plus plus 8k. 3j 3J 8K. B vector equal to 4i minus 4j plus 4k. அம்மா இதுக்கு எல்லாமே கேப் வரும். alpha ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா alpha case ஆல்ஃபா கே எல்லாத்தையுமே கேப் வரும். நான் போடல, ஏன்னா நம்ம நீட் எழுதிட்டு இருக்கோம், போர்டு இல்லை. சரி, ஏ டாட் பி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பார்க்கலாமா? 2 into 4 2 into 4 right plus 3 into minus 4 plus 8 into ஆல்ஃபாவா? புரியுதா இல்லையா? sir plus into minus தானே ஆமாம்மா, நான் இன்னும் மல்டிப்ளிகேஷனே பண்ணல, 4 மைனஸ் தான் வச்சுருக்கிறேன். okay sir அப்புறம் 2 டைம் 8 இங்கே மைனஸ் 12 அந்த பக்கம் ப்ளஸ் 8 ஆல்ஃபா. இது வரைக்கும் யாருக்கு புரியுது? எனக்கு புரியுதா? புரியுது sir ரைட். yes ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட்டே தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறேன், 8 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அந்த ஆல்ஃபாவோட மதிப்பு தான் கேட்குறான். ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? -4 + 8 ஆல்ஃபா ஏ டாட் பி. கொஸ்டின் பேப்பரில் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான். ஏ வெக்டாருக்கு பி வெக்டார் எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு, 90 டிகிரி. அப்போ cos 90 டிகிரி. இந்த பக்கம் என்ன, ஏபி cos தீட்டான்னு நம்ம போட்டோம்னா ஈக்குவல் டு -4 + 8 ஆல்ஃபா அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 0 ஈக்குவல் டு -4 + 8 ஆல்ஃபா. அதுக்கப்புறம் இந்த -4 என்ன ஆகிடும், இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக போகும். அப்போ +4 ஈக்குவல் டு 8 ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா மட்டும் வேணும்னா 4/8 கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வருது, 1/2. ஆன்சர் ஆப்ஷன் பி. குழப்பமாக இருக்கா இல்லை புரியுதா? ஏகா குழப்பமாக இருக்கா? குழப்பம் வரும், ஏகா வருதா இல்லை புரிஞ்சிச்சா? இந்த இடத்துல நம்ம ஒரு ஹிண்ட் யூஸ் பண்ணிக்க. என்ன ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இதை 90 டிகிரிங்கிறப்போ cos 90 டிகிரியே 0ங்கிறத அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். இது இன்டெரக்டாக கொஸ்டின் பேப்பரில் எடுத்து கொடுத்துருக்கான். செங்குத்து பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு கொடுத்துருக்கான். நோட் பண்ணிக்கமா. இது நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது, பட் தெரிஞ்ச 2 விஷயமுமே நம்ம உள்ளே போட வேண்டியதாக இருக்கும். எழுதியாச்சாமா? ரைட். இப்போ நமக்கு இன்னொரு தியரி பாயிண்ட் எழுதியாச்சா? yes sir done sir இப்போ நமக்கு இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டாட் ப்ராடக்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஏ வெக்டார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ i + 3j + 4k அப்படின்னு வந்திருக்கு. அப்படி வச்சுக்கலாம். இதை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், இந்த வெக்டாரை எடுத்துகிட்டு டேரெக்டாக என்னால் ஸ்கேலராக மாற்ற முடியும். இவன் ஒருத்தனை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்கேலராக மாற்ற முடியும். எப்படின்னா, ஏ வெக்டாரை மாடுலஸாக மாற்றினாலும் சரி, அதாவது ஏன்னே சொல்லலாம், இவன் என்னென்ன சொல்லிடலாம், ஏன்னே சொல்லலாம். அப்படி சொன்னப்போ எப்படி சார் மாற்றுறதுன்னா, எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணணும். இதுக்கு ஸ்கொயர் போடணும், இதுக்கு ஸ்கொயர் போடணும், இதுக்கு ஸ்கொயர் போடணும். ஐயை விட்டுறலாம், ஏன்னா i ஸ்கொயர் 1 ஆகிடும், j ஸ்கொயர் 1 ஆகிடும். நான் இப்போ தான் சொன்னேன். ரெண்டாவது ரூட்குள்ளே வந்துடணும், ஏன்னா இதுக்கும் ஸ்கொயர் வரும் இல்லை, சொன்னால் ரூட் வந்து அந்த பக்கம். ஸோ உள்ளே இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் போட்டு ரூட் எடுக்கணும். ஸோ 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர், அவ்வளோதான். பாயிண்ட் புரியுதா இல்லையாம்மா? √26 √26 அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். உதாரணத்துக்கு பி வெக்டாரை என்னால் பியாக மாற்ற முடியும், அதாவது மாடுலஸ் ஆஃப் பியை என்னால் மாற்ற முடியும். பி வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 3i + 4j அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்க வேண்டியதான். அப்போ எடுக்கிறது என்ன வருது, ரூட்டில் 9 + 16 25 25 ரூட் வெளியே வந்தால் என்ன வரும், 5ன்னு வரும். ஓகேவா? 5 sir ஸோ ஸ்கேலார் டு டைரக்ட் வெக்டார், சரி வெக்டார் டு டைரக்டாக ஸ்கேலார் என்னால் மாற்ற முடியும். நோட் பண்ணிக்கமா இந்த மெத்தடை, வெக்டார் டு ஸ்கேலார், வெக்டாரிலிருந்து ஸ்கேலார், வெக்டாரிலிருந்து ஸ்கேலாரை என்னால் மாற்ற முடியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கோங்க, ஃபைனலாக ரூட் போட்டுக்கோங்க.
ரைட். அடுத்த டாபிக், angle between the two vectors. Angle between the two vectors. Angle between two angle between two vectors. Angle between two vectors. இரண்டு வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் எழுதிக்கங்க ஹெட்டிங். இரண்டு வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் ஹெட்டிங் எழுதிக்கணும். கவனிங்கம்மா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் சொல்லணும், பி வெக்டாரோட மாடுலஸ் போடணும், காஸ் தீட்டான்னு போடணும். எனக்கு தேவை தீட்டா மட்டும்தான். ஸோ அதனால் என்ன சார் பண்ணிக்கிறேன்னா காஸ் தீட்டா அப்படி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் என்ன சார் சொல்லணும் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ண வேல்யூ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். பாயிண்ட் வரைக்கும் புரியுதா? காஸ் தீட்டா ஃபார்முலா. இந்த காஸ் தீட்டா மட்டும் வச்சுட்டு மீதி கீழே கொண்டு போயிடுறேன். நோட் பண்ணிக்கம்மா. இதில் ஒரு கொஸ்டின் போட்டால் புரிஞ்சிடும். எனக்கு மாடுலஸ் வேணும் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஏ வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஒரு சம் போட்டால் இதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ கொஸ்டின் எழுதிங்க மேம். ஃபைண்ட் angle between a vector equal to 2i minus j plus k vector and b vector equal to I minus j. a vector தமிழ் எழுதிக்கமா, தமிழில் a vector equal to 2i minus j plus k, வுக்கும் b vector equal to I minus j. உங்களுக்கு a bன்னு தரமாட்டாங்க, நான் தந்திருக்கேன். இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் இடையில் கோணம் காண்க. இடைப்பட்ட கோணம் காண்க. இடைப்பட்ட கோணம் காண்க. ரெண்டு வெக்டாருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ 2√3, ஆப்ஷன் பி 3√2, ஆப்ஷன் சி 3√2, ஆப்ஷன் டி 2/3√2. சார் சார் ஆப்ஷன் 3ல வந்து இது ரூட்ல தப்பா கொடுத்துருக்கீங்க சார். அப்படியா? சரி பார்க்கலாம் இருங்க. (2√2) கொடுத்துருக்கேன். 2√3. சரி பார்க்கலாம். சரி கவனிங்கம்மா, சொல்யூஷன் போடலாமா? சரி கவனிங்க, சொல்யூஷன் போடலாம். சொல்யூஷன் கவனிங்க. நமக்கு ஏ வெக்டாரோட வேல்யூ 2i minus j plus k, பி வெக்டாரோட வேல்யூ i minus j, எல்லாம் கேப் தான், நான் அது போடல.
இப்போ நமக்கு ஆங்கிள் வேணும் அப்படின்னா காஸ் தீட்டாக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ வெக்டார் மாடுலஸையும் பி வெக்டார் நமக்கு இது வேல்யூ கிடைக்கணும்னா ஏ வெக்டார் மாடுலஸையும் பி வெக்டார் மாடுலஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, ஃபஸ்ட் ஏ டாட் பி பண்ணிக்கலாமா? ஏ டாட் பி பண்ணால் என்ன வருது, 2 × 1 அடுத்தது ப்ளஸ் -1 × -1 ப்ளஸ் 1 × 0ன்னு வருதா? இப்போ பண்ணோம்னா அதாம்மா இதோட ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் இங்கே ப்ளஸ் 0k நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்போ இதுனா 2 + 1 + 0 = 3. அப்போ மேலே என்ன வருது, 3 டிவைடட் பை ஏ மாடுலஸ் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ரூட் எடுக்க மறந்துடாதீங்க. அப்போ இதோட வேல்யூ கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 4 + 1 + 1 6 வருது, √6. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 6. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்போ போட்டோம்னா என்னது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர், ரூட் எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ √2. அப்போ ஆன்சர் என்ன வருது, இந்த இடத்துல என்ன பண்ணணும், √3 போடணும். அப்போ 3 1 ஸ்கொயர் என்ன வருது, 4 வராது, 4 + 5 5 4 4 + 1 5 6. சார் மாடுலஸ் ஆஃப் பி வந்து √1 சார். இருங்க என்ன பண்ணியிருக்கோம், சிக்ஸ் தான், கரெக்டு தான். அப்போ இங்கே பாருங்கள், இது ரூட்டு இருங்கம்மா, இது ரூட்டு நம்ம டேட்டா என்ன பண்ண முடியும், ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ரூட்டில் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 × 3 எவ்வளோ வருது, 6 × 3 18. ஓகே இங்கே 2வா, சாரிம்மா சாரி, 6 × 2 12. இது ஓகே, இதை தான் சொன்னீங்களா, சரி இப்போ எடுத்து போடுறப்ப நான் இங்கே வேறு எதை யோசிச்சுட்டு இருந்தேன். √6 வருது. 4ஆல் பிரிக்க முடியுமான்னு பாருங்கள், பிரிக்க முடியும். 3 √12 நம்ம பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம், 4 × 3ன்னு பிரிக்கலாமா, 4 × 3. 4 மட்டும் வெளியே ஸ்கொயருக்கு வெளியே எடுக்க முடியும். அப்போ 3 4 மட்டும் ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் 2ன்னு எடுக்க முடியும், √3. அப்போ 3 √3. ஓ இதை தான் சொன்னீங்களா? அப்போ 2 √3. ஆப்ஷன் சியில் மட்டும் ஒரு சின்ன மாற்றிக்கங்கம்மா, 3 √3. ஸோ ஆப்ஷன் சியை மட்டும் 3 / 2 √3ன்னு போட்டுக்கோங்க, அது ஆன்சராக வருது. ஸோ காஸ் தீட்டா நோட் பண்ணிக்கமா. ஸோ சைடு ஒர்க் a டாட் பி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரில் சைடு ஒர்க் அது பண்ணி அந்த ஆன்சர் தூக்கி ஃபார்முலாவில் போட வேண்டியதுதான். ரைட், வெரி குட். ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன், சரி அடுத்த கொஸ்டின் அதே தான். ஸோ டேரெக்டாக எழுதிருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் ஜே மைனஸ் கே கேப் தான், பிரச்சனை இல்லை. அண்டு q cap equal to I cap minus j cap. கண்டுபிடிங்க angle between them. Option A √3 into √3. Option B 2 √7. Option C 1/2 √5. Option D 1/2 √3. பொறுமையாக போட்டு சொல்லுமா. சேம் ஃபார்மேட் தான், அதே தான். டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் டாட்டும் மாடுலஸும் கரெக்டாக போடுங்க. 1/2 √3. 1/2 √3 ஆன்சர். நோட் பண்ணிக்கமா.
அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கங்க. ஃபைண்ட் த angle that a vector equal to I plus j cap makes with x-axis. x அச்சுடன் தொடர்பு கொள்ளும் a vector plus I j vector என்ற வெக்டார்க்கிடையே கோணம் காண்க. ஆப்ஷன் A 30 டிகிரி, ஆப்ஷன்ஸ் B 45 டிகிரி, ஆப்ஷன் C 60 டிகிரி, ஆப்ஷன்ஸ் D 90 டிகிரி. கொஸ்டின் 90 டிகிரி சார். ஆப்ஷன் B சார். ஏன் அடுத்த 90 டிகிரி சொல்றீங்க? இங்க என்ன எக்ஸ் அச்சுடன் ஒய் அச்சு நான் கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அந்த வெக்டார் எங்கே இருக்குது, கோஆர்டினேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். எடுத்த வேகத்தில் ஆன்சர் போடாதீங்க. நமக்கு ஒரு வெக்டார் இருக்குது, நான் போடுறேன். கொஸ்டின் எழுதிக்கிங்க. கொஸ்டின் எழுதுறதுக்கு மெயின் ரீசனே நம்ம நிறையா அந்த கொஸ்டின் கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் தியரியாக நடத்த முடியாது, கொஸ்டினாக தான் நடத்திக்கணும். அதனால் எழுதிக்கிங்க. சிம்பிள் ஃபார்மேட் தான். ஆரம்பிக்கலாமா? இதுக்கும் நமக்கு இடைப்பட்ட கோணம், இதுக்கும் நமக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான். நமக்கு ஏ வெக்டார் ஒன்று தான் இருக்குது, பி வெக்டார் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கா, எக்ஸ் அச்சுடன் தொடர்பு கொள்ளும். எக்ஸ் அச்சுடன் தொடர்பு கொள்ளும்னா அது ஒரு ஐ வெக்டாராக மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு நம்பர் வேல்யூ இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெறும் எக்ஸ் அச்சுடன் தான், 2x அச்சுடன் அப்படிலாம் தரல. ஸோ வெறும் எக்ஸ் அச்சு, அப்போ அது வெறும் ஐ வெக்டார் தான். அப்போ பி ஈக்குவல் டு ஐ கேப்பை தான் இவன் எக்ஸ் அச்சுடன் தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறான். ஸோ கான்டாக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ் அச்சுங்கன்னா என்ன அர்த்தம், அது ஒரு பி வெக்டார். ஏன்னா ஏ வெக்டார் இந்த வெக்டார் எக்ஸ் அச்சுனோட தொடர்பு கொள்ளுது. ஸோ எக்ஸை பி வெக்டார்னு வச்சிட்டோம்னா வெறும் எக்ஸுங்கிறனால அது ஐ வெக்டார்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ பி வெக்டார்ட்ட அவன் இன்டெரக்டாக கொடுத்துக்கிறது எக்ஸ் அச்சுடன் தொடர்பு கொள்ளுன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் அச்சுனா வேறு ஒன்றும் இல்லை, பி வெக்டார் ஈக்குவல் டு வெறும் ஐ. அப்போ இது நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷன். ஓகே, இந்த இதில் சொல்யூஷன் போடலாம். கவனிங்க, இந்த இதில் சொல்யூஷன் போடலாம். கவனிங்க, அப்போ ஏ வெக்டாரோட வேல்யூ ஐ ப்ளஸ் ஜே, பி வெக்டாரோட வேல்யூ ஐ. இனிமேல் போடலாம்ல, தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டார் போட்டுருவீங்களா? போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஆங்கிள் காஸ் தீட்டா. அந்த ஆப்ஷன் பி சார். போட்டு பார்த்துங்க, கரெக்டாக தானே வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் மேலே 1 வரும், கீழே 1 ஸ்கொயர் 2, இது 1 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 1. அப்போ 1/√2. அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. 1/√2 எங்கே வரும்? 45 டிகிரி சார். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. பி பி ஆப்ஷன் தான்மா ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட்டா? ஓகே, இதோட வெக்டாரில் டாட் ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு. ஏன்னா வெக்டாருக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும். டாட் ப்ராடக்ட் ஒன்று, கிராஸ் ப்ராடக்ட் ஒன்று. நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் தான் நம்ம என்ன பார்த்துட்டோம், கொஸ்டின் பார்த்துட்டோம். நாளைக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மீதி கூடிய அந்த 35 கொஸ்டினை பார்த்துட்டு வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராடக்டையும் முடிச்சிடலாம். நாளைக்கு வராது, மேபி சாட்டர்டே மறுபடியும் சனிக்கிழமைக்குள்ள ஃபிசிக்ஸ் கிளாஸ் வரும், அன்றைக்கி மீதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீதியை தெளிவாக அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது, அது கொஞ்சம் இதை விட மைன்யூட்டாக கற்றுக்கணும். இது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதில் ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் நிறையா வரும். ரெண்டுலேயுமே உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? இனி நடத்துனதில் ஏதாவது டவுட் ப்ளஸ் வந்து திருப்பி சொல்லணும் அப்படிங்கிற சம் இருந்தால் கேட்கலாமா? ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே க்யூட்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் அதை நம்பலை. இந்த வருஷம் கியூட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதை நம்பலை. நீட்டுன்னு தான் எக்ஸிக்யூட் ஆகும். கொஸ்டின் கேட்கலாமா?
எஸ் சார். எஸ் சார். ரைட், ஓகே. கிளாஸ் எடுத்துறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், நமக்கு ஒரு விஷயம் வெக்டாராக முடியணும்னா டாட் ப்ராடக்ட் பண்ணணுமா இல்லை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணுமா? ஒரு விஷயம் வெக்டாராக முடியணும்னா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணணுமா இல்லை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணுமா? கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்டோட விளைவில் கிடைக்கூடியது ஒரு டைரக்ஷனோட முடியும். நம்ம இன்னும் அதை பார்க்கல. பட் டாட் ப்ராடக்ட் பற்றி என்னது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னா ஃபார்முலா நம்ம எப்படி சொல்லலாம்? பி டாட் ஏ வெக்டார். பி டாட் ஏ வெக்டார் BA cos theta. BA cos theta. BA cos thetaன்னு சொல்லலாம். ரெண்டாவது பி டாட் ஏ வெக்டாருக்கும் ஏ டாட் பி வெக்டாரும் சமமா சமம் இல்லையா? ஈக்குவலா நாட் ஈக்குவலா? ஈக்குவல். சமம் சார். எந்த வகையான சேஞ்சும் இருக்காது. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்னு பார்த்துருந்தோம். அப்போ ஐ டாட் ஜே என்ன வரும்? ஐ டாட் ஜேனா 0. 0 சார். ஜே டாட் ஜேனா 1 சார். 1 வரும். கே டாட் கேனா 1 சார். 1 கே டாட் ஐனா 0 சார். 0 ஸோ இதில் ஒன்றே ஒன்று தான், 0 வரும் இல்லையா 1 வரும். இதை தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கா 0 டிகிரியில் இருக்கா இதை பொறுத்து தான் ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சரியா? யூனிட் வெக்டர் ஃபார்முலாமா? யூனிட் வெக்டர் ஃபார்முலா ஏ கேப் ஃபார்முலா படிக்கல? A vector by A modulus vector by modulus of A vector. அப்புறம் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? டக்குன்னு சொல்ல வேணாமா? நீங்க இந்த கிளாஸ்ல கூட நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன்ல. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 2i + 3j 5k ப்ளஸ் பி வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 2i + 3j 4k அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? 2 × 2 3 × 3 சிம்பிளோட 5 × 4 மைனஸ் இருந்துச்சுன்னா -4 இப்படி பண்ணி நம்ம கடைசி என்ன பண்ணிக்கணும்? எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அப்படி பண்ணால் ஏ டாட் பி கிடைக்கும். இதே மாடுலஸ் வெறும் நம்பரில் மட்டும் வேணும்னா ஏ மாடுலஸ் பி வெக்டர் என்ன கண்டுபிடிப்பீங்க? 2² 3² 5² அப்படியே விட்டுருணுமா இல்லை ரூட் போடணுமா? ரூட் போடணும். ஏ டாட் பி இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரை அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரை அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா cos theta = modulus of a vector b divided by modulus of a vector modulus of a vector modulus of b vector divided by modulus of a vector into modulus of b vector அப்படிங்கிறது தான் என்னது cos theta-க்கான ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த கொடுத்த ரெண்டு வெக்டாருக்கு இன் பிட்வீன்ல கூடிய ஆங்கிளை மெஷர் பண்ணி எடுத்துட முடியும். ஓகே இல்ல? இல்ல எந்த டவுட் இல்லலமா? ஓகே சார். நமக்கு இன்னும் ஒரு சின்னதா நம்ம எக்ஸ்ட்ரா புரிஞ்சு ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம இன்னொரு டைம் ரீகால் பண்றேன். நமக்கு இது பி வெக்டார், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குது ஏ வெக்டார், இன்பிட்வீன்ல 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கிறேன்னா நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. இந்த 30 டிகிரி கூடிய தூக்கி கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஏ வெக்டார் அப்படி அமையுதுன்னா இது ஏ காஸ் 30 டிகிரின்னு அர்த்தம். கரெக்டாக அதானே? இதனா அடிப்பக்கம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? நீங்கள் ஏ போட்டிங்கன்னா எப்படி வரும்? காஸ் 30 டிகிரி = b/aன்னு வரும். அப்போ பிங்கிற இடத்துல நம்ம என்ன போடலாம்? ஏ காஸ் 30 டிகிரி அப்படி சொல்லிட்டு போட்டுடலாம். இது பி வெக்டார். அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா ஏ டாட் பி வெக்டாருக்கு அர்த்தம் நமக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பியில் ஏங்கிறது 30 டிகிரியாக வந்துருச்சு. இருக்கிற பியில் ஏங்கிறது 30 டிகிரியாக வந்திருக்கு. அதுதான். ஸோ இது நம்ம கரெக்டாக எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஏபி காஸ் 30 டிகிரின்னு எழுதுவோம். புரியுதா இல்லையா? நம்ம நார்மலாக எழுதுனா ஏபி காஸ் 30 டிகிரின்னு எழுதுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஏபி காஸ் தீட்டா கிடையாது. பியில் ஏ 30 டிகிரி. ஏன்னா ஏ தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கு. ஃபீல் பண்ண முடியுதா? எக்ஸாக்டாக எழுதுற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக போக போதில்லை. அந்த அளவுக்கு நம்ம மேக்ஸ் கற்றுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபிசிக்ஸ்க்கு தேவையான விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா? ரைட்டா? இது வரைக்கும் இந்த கிளாஸ் போதும். மீதியை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். அதாவது சாட்டர்டே கிளாஸ், சனிக்கிழமை கிளாஸில் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே மேம். மீதி ஓகே சார். ரைட் மேம். லீவ் ஆகிக்கலாமா? Thank you, sir. ரைட் மேம். Thank you, sir. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.